ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வினோத் வந்து ஸ்டேஜில் வந்து பாட்டு பாடுறாரு. சீசன் 9 நம்ம பிக் பாஸு. நம்ம கதையை சொன்னால் ரொம்ப தமாசு. 100 நாள் மேலே நாங்கள் உள்ள வீட்டுக்குள்ளே லாக்கப்பு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னா நாங்கள் வீக்கெண்டில் பேக்கப்பு அப்படின்னு வந்து ஒரு பிக் பாஸ் வந்து செம்மையாக பாராட்டி ஒரு பாட்டு பாடுறாரு. இவங்களுக்கு ஒரு டாஸ்க்கை வச்சு அதை இவங்களை கரெக்டாக அந்த கேமை வந்து விளையாட வைக்கிறதுக்குள்ளே பிக் பாஸ் பட்ட பாடு அது வந்து அவருக்கு தான் தெரியும். அதுக்கு இந்த பாராட்டு வந்து ஓகே தான். எந்த சீசன்லேயும் வந்து பிக் பாஸ் வந்து இவ்வளோ புரிய வச்சுருக்க மாட்டார். சிம்பிளான டாஸ்க்காக இருந்தாலும் வந்து அதில் ஒரு பிரச்சனை தான் இருக்கும். இந்த மனுஷனை வந்து உங்களுக்கு பதில் சொல்லியே வந்து ஓஞ்சு போயிருப்பார். இந்த சீசன் 9 வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சாண்ட்ராவை தவிர மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து ஒருத்தவங்கள ஒருத்தர் கடைசியாக வரும்போது புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ளே என்னென்ன கேள்வி இருக்கோ அதை கேட்டாங்க. மற்றவங்க என்ன பதில் சொல்கிறாங்கிறதும் கேட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. மற்றவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை சாண்ட்ராவை தவிர. ஏன்னா அவங்க தான் வந்து ஓவராக பின்னாடி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருந்தது. இட்ஸ் ஓகே. அதுவும் வந்து ஃபைனல் வந்தப்போ எல்லாருமே சந்தோஷமாக தான் இருந்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு ஏவி போட்டதில் அவங்களும் என்ஜாய் பண்ணாங்க, நம்மளும் வந்து என்ஜாய் பண்ணோம். என்ன ஒரே ஒரு இது, வினோத் அந்த அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்குமே வந்து கவலையாக இருந்தது. மற்றபடி திவ்யா வந்து டைட்டில் வின்னர் ஆனால் அது வந்து சந்தோஷம்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.